ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட பொன்னி அப்படின்ற சீரியலில் சந்திரசேகர் அப்படின்ற கேரக்டரில் நேத்ரன் சார் கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கவர் தான் சூப்பர் குட் கண்ணன். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது நேத்ரன் சாருக்கு திடீர்னு கேன்சரால் பாதிக்கப்பட்டு அவர் உடல்நிலை ரொம்பவே மோசமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்மளோட கண்ணன் சார் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே மன வருத்தப்பட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் நேர்லையும் போய் பார்த்ததாகவும் ஒரு சில தகவல்கள் விசாரிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்ற சொல்கிறதா வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் குட் கண்ணன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு லீடிங் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு அப்பா ரோல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது செட்டில் இவங்க 2 பேர் தான் சீனியர்ஸ் அப்படின்றதுனால ரொம்பவே க்ளோஸாக கெட் டுகெதராக இருந்துகிட்டு இருப்பாங்களாம். யாருக்கு வேணாலும் அட்வைசஸ் தரது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு தன்னோட பார்ட்னரான நேத்ரன் சாரை ஒரு 1 வீக்காக காணும் அப்படின்னும் போது இவர் தேடி இருக்காரு. ஸோ அப்புறம் விசாரிக்கும் போது இப்போ அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டு அவர் ரொம்பவே எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எங்கே அப்படின்னு கேட்டுட்டு நேர்லையும் போய் கேட்டிருக்காராம். ஸோ கேட்டதுக்கு அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமே ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. அப்புறம் சரி ஓகே, இது எதுவும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எதனா மருத்துவ செலவு தேவை அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவை, இந்த மாதிரி விஷயங்கள் நான் என்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா அதை என்கிட்ட தாராளமாக சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை கேட்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், சீக்கிரமாக உங்களை சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம், கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும், அவர் சீக்கிரமாக சரியாகி மறுபடியும் எங்கள் கூட சீரியல் நடிக்க தான் போகிறாரு, ஸோ அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வெளியே ஃபேன்ஸ் ஆகிய நம்மக்கிட்ட, அதாவது நேத்ரன் சாரோட ஃபேன்ஸ், இவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி தயவுசெய்து ப்ரே பண்ணிக்கோங்க, அவர் சீக்கிரமாக குணமாயிடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேர் நம்ம ப்ரே பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அது நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, அவருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணன் சார் ரொம்பவே கண்ணீர் மல்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கண்ணன் சார் சொன்ன மாதிரி நம்ம நேத்ரன் சாருக்காக கொஞ்சமாச்சும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாக்கியலட்சுமி அப்படின்ற சீரியலில் கோபி கதாபாத்திரத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்க சதீஷ் சார். கிட்டத்தட்ட ரொம்பவே எல்லாரோட ஃபேவரட்டாக மாறிட்டு வந்துட்டுருக்காரு. ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அறுபடை முருகன் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. இவர் ஏதோ ஒரு பிஸியான ஷெட்யூலில் இருக்கிறதுனால, இல்லை நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காரு. பட் இப்போ திடீர்னு அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரேண்டமாக ஃபோன் பண்ணி கொலை மிரட்டல் விடுறாங்க. அதாவது உங்களை நான் ரொம்பவே ஒரு மோசமாக இது பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், உங்களுக்கு நான் சூனியம் வச்சுருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டுறாங்களாம். கோபி சார் ரொம்பவே பதறி போய் இப்போ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இது கேட்க ரொம்பவே வேடிக்கையாக இருந்தாலும் இதில் பாதிக்கப்பட்டவர் அவர் தான் அப்படி தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.